ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக சேனல் ஆரம்பித்து இப்போ தான் இது ஃபஸ்ட்டு லாங் வீடியோ போட்டிருக்கேன். இது ஷார்ட்ஸ் செகண்ட் வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போய் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வருது லேடிஸுங்களுக்கு அம்மா வீடு தானே. ஸோ நாமளும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அம்மா வீட்டுக்கு தான் வந்தோம். வேறு எங்கே போனாலுமே நமக்கு ஏதோ சுதந்திரமாக இருக்கிற மாதிரியான ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா அம்மா வீடாக தான் இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு அம்மா வீட்டுக்கு வந்து போனால் அம்மாவே சமைச்சு போட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வர்றது அது ஒரு மாதிரி சுகம். ஆனால் எனக்கு அது மாதிரி இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நான் 8வது படிக்கும்போது சமைக்க ஆரம்பிச்சேன்னா தான் இன்ன வரைக்குமே நான் தான் எங்கள் அம்மாவுக்கு சமைச்சு போட்டு செஞ்சுட்டு வரணும் எதுவுமே. ஏன்னா அப்போ நான் 8வது படிக்கும்போது அப்போ மளிகை கடை வச்சுருந்தாங்க. அப்பா அம்மா 2 பேரும் மாற்றி மாற்றி உட்காரணும். அப்புறம் அம்மா வந்து டைலரிங் வேலை பார்ப்பாங்க. அதனால் நான் கட்டாயம் இல்லை, நானாகவே சமைக்க ஆரம்பித்து கற்றுக்கிட்டது தான். அப்படியே ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க பழகிக்கிட்டேன். அப்போலேருந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு அடுப்புக்கிட்ட போகிறதுனாலே பயங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் போனாலும் சரி, அங்கே வீட்டில் இருக்கிறப்பையும் சரி, இப்பயும் சரி, நான் தான் சமைச்சு எல்லாமே செய்யணும். இன்னும் ஃபஸ்ட்டு குழந்தை எனக்கு கன்சீவ் ஆகியிருக்கும்போதே வந்துட்டு நான் சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு போய் டெலிவரி ஆன டைம் அது. கிட்டத்தட்ட அப்போ வந்து 2000 மேரேஜ் ஆச்சு. 2001 எனக்கு பெரிய பையன் பிறந்தான். அப்போவே அது மாதிரி தான். அப்புறம் வந்து அப்போல்லாம் மிக்ஸி கிடையாது. ஏன்னா 98 நான் 10th முடித்தேன். 10th முடித்தப்போ தான் வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியே வாங்கினாங்க. மிக்ஸிலாம் கிடையாது. மிளகாத்தூள்லாம் வந்து அம்மியில் அரைக்க மாட்டோம். அதுக்கெலாம் வந்து மில்லு இருக்கும், அங்கே அரைச்சி வாங்கிட்டு வந்துடுவாங்க. மற்றபடி தேங்காய் இதெல்லாமே நம்ம அம்மியில் தான் அரைக்கணும். ஆனால் இப்போ எல்லா வசதியும் இருந்தாலுமே அந்த அம்மியில் அரைக்கிற டேஸ்ட்டு பிடிச்சி போய் நம்ம அம்மியில் தான் எல்லாம் செஞ்சேன். இந்த குழம்பு வந்து மீன் குழம்பு எல்லாமே லாங் வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அதே மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து எது எப்படியோ நமக்கு வந்து அம்மா வீட்டுக்கு நம்ம போய் சமைக்கிறோமோ இல்லை அம்மா நமக்கு சமைச்சு போடுறாங்களோ அது வந்து ஒருத்தரோட அதாவது சொல்லுவாங்களே, யார் யாருக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுபடி தான் நடக்கும். அதனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நம்மக்கிட்டே நமக்கு எப்படி லைஃப் அமைஞ்சிருக்கோ அதை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து பழகிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக கொண்டு போகிறது தான் நமக்கு நல்லது. மற்றபடி வேறு இது மாதிரி இல்லையா அது மாதிரி இல்லைன்னு வருத்தப்பட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த வாரம் போய் அப்படியே ஞாயிற்றுக்கிழமை மீன் குழம்பு, அம்மாவுக்கு வந்து அவங்க மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சிக்கனு மீன் தான். சிக்கன் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால் மீன் குழம்பு, கெண்டை மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதை போட்டு குழம்பு வச்சு வறுவல் பண்ணி சாப்பிட்டுட்டு அதை அப்படியே ஒரு விளாக் மாதிரி எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்தடுத்து வேறு வீடியோஸ் வந்து நான் போடுறேன். இப்போ இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ஏதோ வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய்.